ஹாய் பிக்கபூஸ், வெல்கம் டு அமோஸ் நிலத்தரை. இன்னைக்கு மண்டே மாரல்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷிவ்கேரா எழுதின ஒரு புக் யூ கேன் வின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக பார்ப்போமா? ஒரு பலூன் வியாபாரி வந்து எப்பவுமே ஹீலியம் நிரப்பின பலூன்ஸை வந்து பசங்க விளையாடுற இடத்துக்கிட்ட வியாபாரம் பண்ண வருவாரு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பசங்க வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு வந்து வாங்குவாங்க. பசங்க வாங்காத நேரத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஹீலியம் நிரப்பின பலூன்ஸை காத்துல விட்டா நல்லா ஹைட்டா உயரமா பறக்கும். அந்த பலூன்ஸை பார்த்து பசங்க எங்க இருந்தாலும் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து இவரோட பைக்குள்ள கை விட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருந்தான். என்ன தம்பி வேணும் அப்படின்னு அவர் கேட்க போய் அப்ப அந்த பையன் என்ன சொன்னா, அங்கிள் நீங்க கலர் கலரா பலூன்ஸ் எல்லாம் பறக்க விடுறீங்க, கருப்பு கலர் பலூன் மேல பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, கருப்பு கலரோ சிகப்பு கலரோ தம்பி, கலர்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த பலூனுக்குள்ள இருக்க ஹீலியம் கேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து வெளி தோற்றம் முக்கியம் கிடையாது, மனுஷனுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் தான் முக்கியம். விச் மீன்ஸ் நம்மளோட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ரைட் பர்சன் ரைட் ஆட்டிடியூட். சிவகேரா அவரோட புக்லயே சொல்றது என்ன சொல்றாருன்னா, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதா அவரோட கான்செப்டே. ஸோ இந்த புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா உங்களால வாங்கி படிக்க முடிஞ்சதுன்னா படிங்க. நான் எவ்ரி வீக் மண்டே வந்து இதுல இருந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன். Until then, tata bye bye, peekaboos, bye.